செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளோம் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். இந்திய அரசியலமைப்பு ஏற்பின் 75வது ஆண்டு விழா மற்றும் சட்டநாள் விழா புதுச்சேரியில் 100 அடி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் கலந்து கொண்டார். மேலும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுப்பிரமணியன், விஜயகுமார், ஷமீம் அகமது, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த், புதுச்சேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ், பொதுச் செயலாளர் நாராயணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன், கடந்த 75 ஆண்டுகளாக கடைபிடிக்கப்படும் அரசியல் சாசனம் 120 மாற்றங்களை சந்தித்த பின்னாலும் நிலைத்து நிற்கிறது. எனவே அரசியல் சாசனத்தை கட்டி காப்பது அனைவரது கடமையாகும். தனிமனித உரிமை சுதந்திரத்தை அது காப்பதாக உள்ளது. அதற்கு விரைவான நீதி கிடைக்க வேண்டியது அவசியம் என்றார். ஒருவன் மீது குற்றம் சாட்டப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவனின் சார்பிலே ஒருவன் முன் வந்து உன்னை போல ஒரு மன்னன் இருக்க முடியுமா என்ற கேள்வியை சொல்லி, கருத்தை சொல்லி உன்னை கவர முயற்பட்டால் அதற்கு நீ ஆட்படாதே. செய்த தவறை என்னவென்று பார்த்து அந்த தவறுக்கு உரிய தண்டனை வழங்கு. மன்னன் என்ற காரணத்தினால் நீ தண்டனை வழங்க வேண்டும் என்பது மட்டுமே சட்டம் அல்ல. தண்டனைக்கு உரியவன் தன் தவறை உணர்ந்து உன் முன் வந்து நின்று தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புகையிலே அந்த தண்டனையை குறைக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவனாக வாழ்ந்து பார், அதுதான் அறம் என்று சொன்னான். தமிழகத்திலே அந்த பாடல் எழுந்து நின்றது. அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளோம் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு AFT தொழிலாளர்களுக்கு இழப்பீடு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், AFT தொழிற்சாலையை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் சனிக்கிழமை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் பாஜக MLAக்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், AFT ஆலையில் சுமார் 2000 ஊழியர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான ஊதியம் 100 கோடி வரை நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கான உதவிகளை செய்துள்ளோம். தொழிலதிபர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என அவசியமில்லை. ஆனால் தற்போது அரசியலுக்கு வரவேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். புதுவையில் அரசியலில் ஈடுபட விருப்பம் உள்ளது. ஆகவே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். புதுவை மாநிலத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஒரே நாளில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டதாக மக்கள் நீதிமன்ற உறுப்பினர் செயலரும் மாவட்ட நீதிபதியுமான அம்பிகாபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் தேசிய மக்கள் நீதிமன்ற விசாரணைகள் நடைபெற்றன. இவற்றின் நிலுவையில் உள்ள வழக்குகளும் நேரடி வழக்குகளும் எடுத்துக் கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டன. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 6 அமர்வுகளும், புதுச்சேரி சட்டப்பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வும் தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா ஆகியோர் மேற்பார்வையில் நடைபெற்றன. மேலும் காரைக்காலில் 6 அமர்வுகளும், மாஹேவில் 2 அமர்வுகளும், ஏனாமில் 1 அமர்வும் என மாநில அளவில் 16 அமர்வுகள் நடைபெற்றன. நீதிமன்ற நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் என சுமார் 6191 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இவற்றில் 1232 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன. அதன்படி 6,90,23,778 தொகைக்கு தீர்வு காணப்பட்டது. அவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்த 1051 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது.
இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் கோவில். இக்கோவிலில் ஜுவாலா, அகோபில, மாலோலு, வராக உள்ளிட்ட 11 நரசிம்மர்களாக சுவாமி காட்சியளித்து வருகின்றனர். கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் தன்னுடைய 3வது கண்ணை திறந்து பார்ப்பதாக ஐதீகம். இதனையொட்டி 11 நரசிம்மர்களுக்கு ஏகதின லட்சார்ச்சனை இன்று காலை முதல் நடைபெற்றது. இந்த அர்ச்சனையில் கலந்து கொண்டவர்களுக்கு நவ நரசிம்மர் உருவப்படம், தோத்திர புத்தகம், ரட்சை, துளசி மற்றும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நயினார் மண்டபம் ஆசிர்வதிக்கப்பட்ட மதர் தெரசா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இரத்த தான முகாம் இன்று காலை நடைபெற்றது. திரு பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளி மற்றும் புதுச்சேரி HDFC வங்கியும் ஜிப்மர் ரத்த வங்கியும் இணைந்து புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் உள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட மதர் தெரசா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இன்று இரத்த தான முகாம் நடத்தியுள்ளனர். இதில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போன சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை அருகே பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளது. இங்கு தேசிய நெடுஞ்சாலை பிரிவும் செயல்பட்டு வருகிறது. இந்த பிரிவில் இருந்து பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்களின் 15 எண்கள் கொண்ட சேவை புத்தகங்கள் மற்றும் சில கோப்புகளை மர்ம நபர்கள் திருடி சென்றிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அப்பிரிவில் பணிபுரியும் இளநிலை கணக்கு அலுவலர் கருணாகரன் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இணைய வழியில் 3 பேரிடம் மர்ம நபர்கள் 2,48,000 நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கிருமம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சிறுவன் நண்பர்களுடன் இணையதளத்தில் ஃப்ரீ ஃபயர் விளையாட்டில் இணைந்துள்ளார். அப்போது மர்ம நபர்கள் சிறுவனை ஏமாற்றி முதற்கட்டமாக 24,000 இரண்டாம் கட்டமாக 50,000 செலுத்த வைத்து ஏமாற்றியுள்ளனர். புதுச்சேரி விநாயகப்பேட் பகுதியைச் சேர்ந்தவர் முரளி. இவர் இணையதளம் வாயிலாக காப்பீட்டு திட்டத்துக்கு 74,000 செலுத்தியுள்ளார். ஆனால் முரளிக்கு அந்த காப்பீடு ஆவணங்கள் வந்து சேரவில்லை. அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் இந்துஜா. இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பண ஆசை காட்டி தாங்கள் அனுப்பும் செயலியை பதிவிறக்கம் செய்ய வலியுறுத்தியுள்ளனர். இதை நம்பி இந்துஜாவும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வாங்கியுள்ளார். அதன் பின்னர் சிறிது நேரத்தில் அவரது கணக்கிலிருந்து 1 லட்சம் மர்ம நபர்களால் எடுக்கப்பட்டது தெரியவந்தது. புதுச்சேரியில் ஒரே நாளில் 3 பேரிடம் மொத்தம் 2,48,000 மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணையவழி குற்றப்பிரிவினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை, ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இத்திருக்கோவிலில் கார்த்திகை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம், கலசநீர் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அருள்மிகு கொஞ்சம்கிளி மாரியம்மன் ஆலயம் சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு நேற்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாத தீபத்தினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி, ஆலய விழா குழுவினர்கள், மகளிர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். உழவக்கரை தொகுதி முழுவதும் மக்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புதிய கேலண்டரை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் வழங்கினார். உழவக்கரை தொகுதி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான புதிய கேலண்டரை தொகுதி முழுவதும் வழங்கும் பணியினை சசிபாலன் இன்று மேற்கொண்டார். பாவனார் நகர் ஜலகண்ட முத்துமாரியம்மன் கோவிலில் கேலண்டரை படைத்து தொகுதி முழுவதும் மக்களுக்கு வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று பாவனார் நகர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு கேலண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 5 வாகனங்களில் தொகுதி முழுவதும் தனித்தனியாக சசிபாலன் பாசறை நிர்வாகிகளால் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சசிபாலன் பாசறை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர்கள் குழு 125வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 125வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். இந்த மாதம் 10ஆம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், வேலை வாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வந்தனர். மேலும் நினைத்த வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை 3 முறை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவக்குமார், ஜெயகணேஷ், ஆறுமுகம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், எழில், மோகன், அன்பு, குருபாலன், வேந்தன், பரத், பிரவீன், சிவா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். வில்லியனூர் வசந்த நகர் ஸ்ரீ வசந்த வல்லம்புரி விநாயகர் ஆலயத்தில் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 5ஆம் ஆண்டு அன்னதான விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் வசந்த நகர் ஸ்ரீ வசந்த வல்லம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 5ஆம் ஆண்டு அன்னதான விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காலை 8 மணி அளவில் தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு 108 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக ஐயப்பன் சுவாமிக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன், பன்னீர் ஆகிய பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அனைத்து சுவாமிகளுக்கும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏழுமலை குருசாமி, ராஜேந்திரன், நல்லப்பன் மற்றும் ஐயப்ப பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வசந்த் நகர் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுவாமிமார்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். அரசியல் சாசனத்தை காப்பது நம் அனைவருடைய கடமை என உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் தெரிவித்துள்ளார். அரசியலில் ஈடுபடும் சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளோம் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் கோவிலில் நரசிம்ம பெருமாளுக்கு ஏகதின லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.